இந்த ஸ்பெஷல் ஆர்டர் நல்லபடியா முடிச்சு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த அன்புக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் அன்பு. இப்ப நான் போட்டிக்கு வரேன். போட்டியை நான் நேத்து அனௌன்ஸ் பண்ணும்போது இது இவ்ளோ த்ரில்லிங்கா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி யார் யாருக்குள்ள போட்டி நடக்க போகுதுன்னு நான் கெஸ் பண்ணவும் இல்லை. இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணதும் டோட்டலாவே இது உஷா பக்கம் தான் இருந்துச்சு. உஷாவும் ஃபுல் லீடிங்ல இருந்தாங்க. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. ஆனந்தி கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து இந்த போட்டி உஷா வர்சஸ் ஆனந்திங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்தி வர்சஸ் உஷான்னு இந்த போட்டி மாற ஆரம்பிச்சது. உஷா, நீங்க ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஆனா ஆனந்தி அதை விட பிரமாதமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆனந்தி கடைசி நேரத்துல டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா. என்னடா இங்க ரெண்டு பேரை பத்தி மட்டுமே பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க எல்லாருமே போட்டியில ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாரையும் பாராட்டி தான் ஆகணும். இப்போ பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி 7 lakhsக்கான டிடி இது. ஆனந்திக்கு இந்த 7 லட்சம் ரூபாய் டிடிய நான் கொடுக்க போறேன். அப்புறம் இதை நான் கொடுக்கறத விட வேற ஒரு ஆள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. டேய் மாப்பிள்ள, அநேகமா உன்னதான் கொடுக்க சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஆள் இல்ல, 2 பேர். அதனால மேடம் மித்ரா அண்ட் கருணாகரன், எப்பவுமே நம்மளை எதிர்க்கிறவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறது தான் நமக்கு பெரிய வெற்றி. ஆனந்தி, அதை எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ட. சோ இந்த பிரைஸ் அமௌண்ட மித்ரா கருணாகரன் கையால வாங்குறது தான் உனக்கு பெருமை. மித்ரா கருணாகரன் வாங்க, இந்த பிரைஸ் அமௌண்ட கொடுங்க. ஆனந்தி, உடம்பு சரியில்லாம கை கால்ல அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போட்டியில நீ ஜெயிச்சிருக்க. நிச்சயமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இத பல பேர் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சோ நீ எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஏதாவது 2 வார்த்தை பேசணும். இந்த டேல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ நீ இங்க ஷேர் பண்ணு. நீ என்ன சொல்றதா இருந்தாலும் சொல்லு. ஏய் சொல்லுடி. சொல்ல ஆனந்தி. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு.
அத வாழ்க்கையில கடைப்பிடிச்சா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாரு. அதாவது நமக்கு மேல ஒருத்தவங்க இருந்தா அவங்கள பார்த்து பெருமைப்படணும். நமக்கு சமமா ஒருத்தவங்க இருந்தா நம்ம கிட்ட இருந்து அவங்களும் அவங்க கிட்ட இருந்து நாமளும் கத்துக்கணும். நமக்கு கீழே ஒருத்தவங்க இருந்தா அவங்கள மேல கொண்டு வர நாம உதவி பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? நமக்கு மேல ஒருத்தவங்க இருந்தா பொறாமப்படுறோம். நமக்கு சமமா ஒருத்தவங்க இருந்தா அவங்க கூட போட்டி போடுறோம். நமக்கு கீழே ஒருத்தவங்க இருந்தா அவங்கள உதாசீனப்படுத்துறோம். இந்த மாதிரிலாம் செய்யாம என் அப்பா சொன்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வெல் செட் ஆனந்தி. ஏய், என்னடி இதெல்லாம்? நீ போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு இப்பதான் ஜெயந்தி அக்கா கால் பண்ணி சொன்னாங்க. காலையில இருந்து நாங்களாம் எவ்வளவு டென்ஷனா இருந்தோம் தெரியுமா? நீ வின் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க நார்மலே ஆனோம். அதான் சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். ஏண்டி சொல்லிட்டு செய்ய மாட்டியலா? ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னு போயிருச்சு. ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு இது கூட பண்ணலன்னா எப்படி? மொத்த ஹாஸ்டலையே அலற விட்டுருப்போம். வார்டன் தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதான் இதோட முடிச்சுக்கிட்டோம். ஹே டயானா, காலை உடைச்சும் இவ ஜெயிச்சிட்டு வந்துட்டா. இதுக்கு மேல இவளை என்னதான் பண்றதுன்னே தெரியலடி. இத பாக்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு காண்டா இருக்கே. மித்ரா மட்டும் இத பார்த்தா என்ன ஆவா? எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த கடுப்புல தான் அவ இன்னும் ஹாஸ்டலுக்கே வராம இருக்கா. அம்மா ஆனந்தி, நீ இங்கிருந்து காய்ச்சலோட அன்பு கூட போறத பார்த்ததும் நீ அங்க போய் எப்படி சமாளிக்க போறியோன்னு இங்க எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க.